வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகவிஸ்வா. நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்களுடைய அப்பா ஏஞ்சல் காஸ்ட்ரோ அவங்க தன்னுடைய கரும்பு தோட்டத்தில் 100 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு தான் ஒரு பண்ணை முதலாளியாக இருந்திருக்காங்க. 1930 கியூபாவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அவங்களுக்கு பெரிய பாதிப்பை தந்தது. அந்த நேரத்தில் சாண்டியாகோவில் உள்ள தன்னுடைய நண்பர் வீட்டில் இருந்து தான் ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்கள ஆரம்ப கல்வி படிக்க வைக்கிறாங்க. 1941 பெலன் கல்லூரியில் தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்கிறாங்க காஸ்ட்ரோ அவங்க. கல்லூரியில் படிக்கிற காலத்தில் 2ஆம் உலகப் போர் மிகவும் தீவிரமடைஞ்சிருந்தது. அந்த நேரத்தில் கம்யூனிசம், முதலாளித்துவம், பாட்டாளி மக்கள் பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாங்க நம்ம காஸ்ட்ரோ அவங்க. அதன் பிறகு காவானா கல்லூரியில் தன்னுடைய சட்ட படிப்பை தொடங்கினாங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் மத்தியில் 2 கட்சிகள் பெரிதாக பேசப்பட்டது. ஒன்று கம்யூனிச கட்சி, இன்னொன்று சோஸ் மார்த்தி என்ற கியூபா புரட்சியாளர் தலைமையில் நடக்கிற ஆத்தோடாச்சோ கட்சி. இதில் ரெண்டாவதாக சொன்ன ஆத்தோடாச்சோ கட்சியுடைய கொள்கையும் செயல்பாடுகளும் தான் நம்ம ஃபிடல் காஸ்ட்ரோ அவங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தது. அதனால் அந்த கட்சியில் சேர்ந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறாங்க. அடுத்த ஆண்டே கல்லூரியில் நடைபெற்ற மாணவர்கள் தேர்தலில் ஆத்தோடாச்சோ கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறுது. அதற்கு முழு காரணமாக நம்ம காஸ்ட்ரோ அவங்க இருக்காங்க. கல்லூரியில் மிக பெரிதாக வளர்கிறாங்க. அதற்கு இணையாக எதிரிகளும் வளர்கிறாங்க. எப்படிப்பட்ட எதிரிகள் வாராங்க அப்படின்னா, கல்லூரிக்கு மதிய உணவு, புத்தகம் எடுத்துகிட்டு போகிறது மாதிரி கையோட ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழலுக்கு தான் தள்ளப்படுறாரு நம்ம காஸ்ட்ரோ அவங்க. அதற்கிடையில் லெனின், ஏஞ்சல், கார்ல் மார்க்ஸ் போன்றவர்களுடைய நூல்களை தொடர்ந்து படிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள், முதலாளித்துவம், கம்யூனிசம் பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்கிறாங்க. தெரிந்து கொண்ட பிறகு உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கு துணை நிற்பவராக மாறுறாரு. அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகளுக்கு முழு எதிரியாகவே மாறுறாருன்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தன் சேர்ந்திருக்க கட்சி, தன் நாட்டில் செயல்படக்கூடிய ஆளுங்கட்சி பின்னாடி இருந்து அமெரிக்கா செயல்படுறத தெரிஞ்சுக்கிறாரு. அதன் பிறகு 1952 அந்த கட்சியிலேருந்து வெளியே வராங்க. வெளியில் வந்து அந்த கட்சிக்கு எதிராக ஆயுத புரட்சி செய்வதென முடிவு செய்கிறாங்க. முதல்ல அவர் கூட 50 பேர் சேர்றாங்க. அதன் பிறகு 150 பேர் சேர்றாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து ஆயுத பயிற்சி வழங்கப்படுது. முன்கடாவில் உள்ள இராணுவ தளத்தை தாக்குவது, அதன் பிறகு பாடிசாரஸை கைப்பற்றுவது என முடிவு செஞ்சாங்க. 1953 ஜூலை 26 அந்த தாக்குதல் நடைபெற்றது.